சொத்தை விற்று முத்தென்னும் விதையை விதைத்தேன். ஆனால் சொத்திற்கு இருக்கின்ற மதிப்பு கூட அந்த முத்திற்கு இல்லை. ஆனால் ஏழைகளுக்கு மட்டும்தான் அந்த முத்தின் அருமை தெரியும். அவன்தான் விவசாயி. வானில் விடிவெள்ளி பூத்தவுடன் கண் விழித்து ஏற்களப்பையை தூக்கிச் சென்று காலை மாட்டில் பூட்டி நிலத்தை பதம் பார்க்க சென்றேன். காலை 8 மணி ஆனது கூட அறியாமல் தான் பசியாரா வயிற்றோடு கலப்பையை பிடித்தபடி கட்டை விரல் கிழிந்து ரத்தம் வருவது கூட தெரியாமல் அயராது நெற்று வேர்வை சிந்து உழைத்தேன். மாதங்களோ உருண்டோடியது. கடன் கொடுத்தவன் வீட்டு வாசலில் வந்து நிற்க, பூவானம் மழை இல்லாமல் என்னை பார்த்து சிரிக்க, மனைவியின் ஆலோசனை கேட்டு மனதை தேற்றிக் கொண்டேன். காலை பொழுது வயலுக்கு சென்றேன். குமரியோ முத்துமணிகளை தாங்க முடியாமல் மடி சாய்ந்து விட்டாள். இதை அறிந்த நான் பாலை அருவாளால் நெர்மணிகளை அறுத்து பதம் பார்த்து புடைத்து சண்டைக்கு எடுத்துச் சென்றால் நாற்காலியில் உட்கார்ந்து பேரம் பேசுகிறான். கிடைத்தவரை லாபம் என்று மகிழ்ச்சியோடு வீடு திரும்பினேன். நாம் அனைவரும் ஒரு உண்மையை உணர வேண்டும். ஒரு நாளைக்கு 3 வேளை சாப்பிடுகிறோம் என்றால் நமக்காக 3 வேளை கவலையில் அழுகிறவன் தான் நாம் விவசாயி. இதை புரிந்து கொள்ளும் நாள் வந்தால்தான் நமது விவசாயம் வளர்ச்சி அடையும். வாழ்க விவசாயம், வளர்க விவசாயம்.